நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாழ்வின் மையம் கிறிஸ்துவா உலகமா? நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றும், உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா, மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையின் நற்சாரமே, மகிமையின் நற்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தை, என் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தை, மையாரல்ல உம் கையாலே, மையாரல்ல உம் கையாலே, எழுதிடுமே ஏங்குகிறேன்,
பரிசுத்தமானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே
வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சூழ்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலே என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலே என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஜீவனை துதிக்கிறோம் அப்பா. நாளைக்கு எனக்கு செல்கின்றோம் ஆவியானதாமே அப்பா, உங்கள் கிருபையினால், உங்களுடைய இரக்கங்களினால் அப்பா, உங்களுடைய தயவினால் என் தேவன் தாமே அப்பா கடந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த கிருபையினால் அப்பா என்னை தாங்கிக் கொண்டு
கிருபையினால் எங்கள் ஒவ்வொரு மூடி மறைத்துக் கொண்ட நாள் வரை அப்பா எங்களுக்கு வழிநடத்தி எங்கள் ஜீவனை கொடுத்தது என்று சொல்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட அந்த கிருபைக்காக சோதரிக்கிறோம். அப்பா அது புதிய ஆண்டை கொடுத்த ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதமாக ஆண்டவர் எங்களை அனைவரும் அப்பா வாரத்தின் அப்பா முதல் சனிக்கிழமை அன்றைய நாளில் எங்கள் அனைவரும் ஒன்று கூட வைத்த கிருபைக்காக படாத ஒரு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்த நாளில் சித்தம் போல நடத்தி செல்ல வேண்டுமா எங்கள் கரத்தில் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரிதை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என் தேவனாம் அப்பா நாம் மையப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு எல்லாம் நாம மகிமை ஒன்றுக்கே அப்பா நாங்கள் இப்படி நிற்கின்றோம். என் தேவனாமே அப்பா எங்களை ஒவ்வொரு ஆண்டவரை காலையில் நெருக்க ஆண்டவரை பலன் தந்திரி அதற்காக பரானுடைய ஸ்தோத்திரத்துக்கு நன்றி பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் நிற்க முடியாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லை என்றால் அப்பா நாளில் வந்திருக்க முடியாது ஆண்டவரே. அப்பா உன் தயவு உங்களுடைய இறக்கம் இல்லை என்றால் அப்பா நாங்கள் வருவது கூடாத காரியம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை அப்பா நாங்கள் கேட்பது கூடாத காரியம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே, அப்பா எங்கள் மேல் இறக்கம் வைத்து அப்பா கிருபையா எங்கள் மேல் இறங்கி ஆண்டவரே. அப்பா நாளுமா கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதமாக கூட ஆண்டவரை எங்களை அனைவரும் கொண்டு சேர்த்து வைத்தீரே. அந்த தயவுக்காக அந்த இறக்கத்திற்கு அந்த ஈவுக்காக கடான ஒரு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவை. எத்தனையோ பிள்ளைகள் கிடைக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் அப்பா இந்த மாலை வேளையில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் தேவன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா தூரத்திலிருந்து அப்பா ஊழியர்களை அழைத்து வந்து வார்த்தையின் மன்னாவை அப்பா சுமந்து வந்து இதனால எங்களோடு கூட அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க தேவ சுத்தம் கொண்டிருந்த தயவுக்காகவும் கொடான கொடி சோத்திரம் நன்றி மேற்கிற ஆண்டவரே. என் தேவனை ஒவ்வொரு பகுதியிலும் கலந்து இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஊழியர்கள் மறைத்து கொண்டு பேசும் ஆண்டவரே. அப்பா மந்திரி பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவ நீர் விரும்புகிறோம். அதை அப்பா ஊழியக்கார மறைத்துக்கு நாவாக இருந்து நீங்கள் பேச போகிற கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை பேசும் அது ஏன் கேட்கின்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா கேட்க செவியுள்ள அனைவரும் கேட்க ஆண்டவரே. அப்பா அந்த அப்பொழுது கேட்கும் பொழுதே அப்பா எங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் கொடுத்தாண்டவரே. அப்பா எங்களுக்கு அந்த வசனத்தை கேட்கும் பொழுது எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்பதற்காக நம்ம கொடான கொடி சோதனை ஏற்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் செல்லும் பொழுது அப்பா எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய வார்த்தை எங்களை கேட்கவில்லை அப்பா என்று அடுத்த பகுதி விண்ணப்ப பகுதியில் செல்லும் பொழுது எங்கள் விண்ணப்ப தேவன் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை அப்பா நாங்கள் செவி கொடுத்து கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்படியாக நான் விண்ணப்பம் வைக்கும் பொழுது எங்களுடைய விண்ணப்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து அதை நீ செவி கொடுத்து கேட்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் அப்பா நிற்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நாளில் ஆண்டவரே அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு கரம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக சாட்சிகளும் தேவன் கிருபை தாரம் ஆண்டவரே. கிருபை தாரம் சோர்ந்து போகாதபடி பலத்தால் இடைக்கட்டும் ஆண்டவரே. அப்போ சோர்வை நீக்கி போட மாண்டவர், வேலை நீக்கி போட மாண்டவர், அசதியை நீக்கி போட மாண்டவர். உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொரு மேல் ஊற்றவினமாக இந்த வேலை ஒப்புக் கொடுக்க மாண்டவர். உங்களுடைய ஆவின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேல் இறங்குவதற்காக மக்கள் சொல்கிற மாண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சோத்ரம் 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 பிதாவே. அப்பா ஹல்லேலூயா. உமக்கு சோத்ரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. உமக்கு சோத்ரம் 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 எங்களுக்கு வாசம் செய்யும் ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக உமக்கு சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் தேவன் எடுத்து போட்ட ஆண்டவரே. எம் தேவன் நாமே அப்பா எங்கள் ரத்தத்தால் கழுவுவதற்காக உமக்கு சோத்ரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. என ஒவ்வொரு பசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என ஒவ்வொரு பசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா கல்வார் ரத்தத்தை ஒவ்வொரு தேவன் ஊற்றவினமாக இந்த வேலை ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே. ஊற்றும் ஆண்டவரே. அப்பா ரத்தத்தால் எங்கள் கழுவும் ஆண்டவரே. அப்பா எங்களை கழுவும் ஆண்டவர். தாயின் வீட்டு கருவில் உருவாகும் முன்னமே எங்களை ஒவ்வொரு பேச அழைத்து ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவி கொண்டே இருக்கு. அதற்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றி நன்றி. நாலு வரை அவர் ரத்தத்தை கழுவின ஆண்டவரே. அதற்காக உமக்கு சோதரமான இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் செய்த குற்றங்களுக்காக அப்ப நீர் கழுவ வேணுமா எங்களை ஆவியாலும் சரி கதை ஒப்புக்கொள்ள ஆண்டவரே. இந்த நேரத்தில் தேவன் நாம ஒரு ரத்தத்தை ஊற்றி எங்களை ஒவ்வொரு ஊற்றி ஆண்டவரே. தேவன் கழுவ வேணுமாய் அப்பா முழுமையை ஒப்புக்கொள்ள ஆண்டவரே. ஒப்புக்கொள்ள எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் குற்றங்கள் செய்து அதற்காக இந்த வேலையில் நாங்கள் முன்னோக்கி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா மன்னியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவன் நம்ம நீர் எங்களை மன்னிக்கிறோம். மன்னிப்பு கேட்கிறோம். நீர் மன்னியும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு மன்னித்து எங்களை ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய மகளாக எங்களை ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா யாருமே இல்லாத இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய அப்பா வீட்டுக்குள்ளே எங்களை அழைத்து செல்ல வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாசற்படி நான் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் தாமே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய திறந்த வாசலை எங்களுக்கு வைக்க வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு திறந்த வாசலை இந்த நேரத்தில் தேவன் கொடுத்தாண்டவரே. அதன் உள்ளே நாங்கள் வர தேவன் தாமே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அப்பா உங்கள் ரத்தத்தை ஊற்ற வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை ஊற்றும் ஆண்டவர். ரத்தத்தை ஊற்றும் ஆண்டவரே. அப்ப எங்களுக்கு சிலுவை சுமந்து ஆண்டவர் எங்களுக்கு
எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே அப்பா, இந்த உங்களுடைய பாடுகள் நாங்கள் தியானிக்கின்ற இந்த 40 நாட்கள் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலுமா கூட ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, எங்களுக்காக அப்பா 3 முறை அப்பா தரையில் விழுந்தவரே, எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சிலுவை அறையப்பட்டவர், எங்களுக்காக 3 ஆணியில் தொங்கி அப்பா ஜீவனை விட்டவரே, எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்காக அவமானங்கள் அப்பா நிந்தைகள் பட்டு எங்களுக்காக உங்களுடைய ஆடைகளை களைந்து ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்து வேலையில் எனக்காக அல்லாது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் உங்கள் உற்றார உறவினருக்காகவும் மகளுக்காகவும் பிறப்பிள்ளை ஒவ்வொரு கண்ணீர் அழுகலன்னு சொல்லி அப்பா அந்த இடத்துல கூட நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் பேசினீர். அதற்காக கொடான கூட நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்ப நீர் பேசுற அந்த 7 வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக பிறக்கவில்லை என்றால், நீர் எங்களுக்கு ரத்தம் சிந்தவில்லை என்றால் எங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு ஒரு மனிதனாக வந்து பிறந்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஊழியர் செய்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ஜீவனை விட்டு ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டவரே. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்த ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி 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 ஆண்டவரே. பாவ சேற்றில் எங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் ரத்தத்தால் கழுவி பசுத்தப்படுவதற்காக கொடான கொடி சோதரம் 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 ஆண்டவரே. பாதை தெரியாமல் நீர் எங்களுக்கு பாதை காட்டுவதற்காக சோதரம் சோதரம் ஆண்டவரே. நானே வழி, நானே சத்தியம் ஜீவனமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா நீர் மேற்கோளாக இருப்பதற்காக கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. அப்பா நான் உங்கள் பிள்ளைகளாக இருப்பதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா என்று கூட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. மகனே மகளே என்று நீர் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா உரிமை சொத்தா எங்களை மாற்றுவதற்காக நமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா ஜீவ புஸ்தகம் எங்களை பெயர் தேவன் எழுதி வைத்ததுக்காக நமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உயிரை எழுதி வைத்ததுக்காக நமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி பிதாவே. அப்பா எங்கள் ஒரு வயசு கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் எங்கள் கழுவும் ஆண்டவரே. பேஸ் பண்ண போறோம் எல்லாரும் பார்ப்பாங்க, எவ்வளவு கம்பி போடுற, எவ்வளவு ஆழத்துக்கு போடுற, எவ்வளவு சிமெண்ட் போடுற, எவ்வளவு மணல் போடுற, எல்லாமே பார்த்து செய்வோம். அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மண்ணு கொட்டி தரையில் போனோம், ஒரு வீட்டில் இறங்காம அது ஸ்ட்ராங்கா இருந்தால் அதுக்கப்புறம் பில்டிங் நம்ம எப்படி வேணா கட்டிட்டு போனோம். அதனால வந்து ஏசப்பாக்குள்ள நம்ம அந்த அசுவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணும்போது விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். நம்ம வந்து சபை மத்தியில் நம்ம வந்து நிற்க முடியும். இல்லை நம்ம வந்து யோசனை நம்மளும் வாரம் போவோம், ஏசப்பா நம்மளுடைய விண்ணப்பம் கேட்கப்படலையே அப்படின்னு ஏதாவது தடையாக இருக்கும். அது என்ன தடைன்றது நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஊழியக்காரன் மூலியமா அந்த வெளிப்படுத்துறோம். அல்லேலூயா. இப்போ சாட்சி பகுதியில் வந்து நீங்கள் சொல்லும் போது சும்மா ஏதோ ஒரு சாட்சி சொல்ல போயிடக்கூடாது. எதனால இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு அந்த வசனத்தை உறுதிப்படும். அல்லேலூயா. யார் பதில் சொல்றது? சின்ன பசங்க யாரும் ரெடியா? யார்? நீ சொல்லுவா. எந்த டக்குன்னு வழி தான் வரும். ஒடியா ரெடி சீரவா. Praise Lord. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த வீக் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக கிளாஸ் வச்சுட்டாங்க எனக்கு. நானும் போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் எனக்கு லீவ் போட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் வந்து கம்பல்சரி எனக்கு வர சொல்லியிருந்தார். எப்படியா நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வரனாலும் அன்றைக்கெலாம் வந்து எனக்கு வெயிட்டுக்கு வரதுக்கு 6:37 அது மாதிரி ஆயிடுச்சு. ஏசப்பா நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன், எப்போ ப்ரே ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஏசப்பா டைம் கொண்டு சேர்த்தாங்க, அதற்காக நன்றி. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு இது ஃப்ரேம் வந்து இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைக் வுட்டு வந்து பின்னாடி இருந்துச்சு. அந்த மேலே கிளாஸ் மட்டும் போது அது மட்டும் உடஞ்சி கீழே வந்துருச்சு. அது உடஞ்சி ஆக்சுவலி இந்த சைடு தான் வந்துச்சு. இங்கே சோஃபா இருந்தேன், எப்பவுமே வந்து அந்த யாரும் உட்காந்துட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ அது ஆக்சுவலி விழுந்துருந்தா தலையில் அடிபட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்தும் யாருக்கும் இல்லாமல் அதுவும் விழுந்து உடையாமல் லைக் சோஃபா மாதிரி தான் விழுந்துச்சு. ஸோ அதனால எந்த யாருக்கும் ஆபத்து இல்லாமல் ஏசப்பா காப்பாற்றினாங்க. அதற்காக ஏசப்பா குரான் பண்ணாங்க. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சரி லைனை சொல்லிட்டு வாங்க. அப்படியே ரெடியா? அத்தனை ரெடியா? Praise the Lord. இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடத்துனாங்க. அதை வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நல்ல மார்க்ஸ் கொடுத்தாங்க. அதை டீச்சர் கூடான ஒரு நன்றி. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் எவ்ரி வெனஸ்டேஸ் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ எவ்ரி வெனஸ்டே மார்னிங் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு. ஸோ இந்த லாஸ்ட் வெனஸ்டே வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபாஸ்டிங் எல்லா பேரும் நடத்தி கொடுத்தாங்க. அதை ஏசப்பா கூடான நன்றி. நன்றி நன்றி.
நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. லாஸ்ட் மந்த் வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கம்மிங் மண்டே ரூஃப் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏசப்பாக்கு நன்றி. இது வரைக்கும் பண தேவையை வந்து சந்திச்சிருக்காங்க. இனிமேல் வர காலையிலும் என்னென்ன தேவையோ ஏசப்பா நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக ஏசப்பா கொண்டாடுறோம். நன்றி தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கண்ட நாட்டில் வந்து ஏசப்பா என்னை பாதுகாத்தாங்க, அதுக்காக நன்றி. அது இல்லாமல் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து பேஸ்கெட் பால் காம்படிஷன் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து பேஸ்கெட் பால் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் வந்து நான் உள்ளே போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். ஏசப்பா வந்து எனக்கு சீக்கிரத்தில் நல்லா வந்து கற்றுக்க உதவி செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய வந்து மேட்ச்சு போக உதவி செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கோச்சஸும் வந்து நீ நல்லா விளையாடுறேன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். ஆமா Praise the Lord. லாஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ப்ரேயர் நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக போயிட்டு நான் சரி வரலாமா வேணாமான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வீக் நான் வந்ததோட கண்டினியூஸாக ஏப்ரல்லேருந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. எங்கேயுமே ப்ரேயர் மீட்டிங்கு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு அப்படின்னா கடவுள் சொல்லிகிட்டே இருந்தாலும் நீ இங்கே போகணும் போய் ரொம்ப டயர்டு. எனக்கு ஃபுல்லி மேடம்கிட்ட போகிறது பார்க்குறது ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு உடம்பே டயர்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் வீட்டுக்கு வந்து 6 o'clock கிளம்பி 6:30 7 o'clock இங்கே வந்துட்டேன். ஸோ அன்னோட லாஸ்ட் ப்ரேயர். ஆனால் அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் கடவுள் எனக்கு நல்ல நோய் நொடி எனக்கு நார்மலாக வீசிங் வரும். ஏன்னா சாக்பீஸ் அலர்ஜினால எனக்கு கண்ணுலையும் அப்படின்னு வரும், வீசிங்கும் வரும். ஸோ ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எந்த ஒரு நிமிஷத்துலையும் கொரோனான்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆக்சுவலி என் பையன் வெளியிலலாம் நினைக்கலான்னு போனான். ஸோ அதெல்லாம் கடவுள் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக அவன் ஆசீர்வதிச்சார். இன்னமும் காப்பாற்றுறார். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். இந்த 10th பப்ளிக் எக்ஸாம்லாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இந்த பக்கம் கஷ்டமா இருந்துச்சு. சரி படிக்கலாம்னு நினச்சோமே அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ அதனால வந்து எப்படியோ பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 11th குரூப்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் அப்புறமா ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட கேட்டுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ திடீர்னு மார்ச் 15 11th ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன குரூப் செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து ப்ரேயர் பண்ணி கேட்டேன், ஏசப்பா நான் என்ன ஆகணும், என்ன குரூப் எடுக்கணும், நீங்கள் என்ன சித்த வச்சுருக்கீங்க அதை எனக்கு காமிங்கன்னு சொன்னேன். ஏசப்பா வந்து 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி நான் என்ன எடுக்கணும்னு ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்காக ஏசப்பா கூட நன்றி. உம் சித்தம் செய்வதேதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். பெட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்குரில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏசப்பாவே எனக்கு ஸ்குரில் வாங்கி கொடுத்தாங்க. அதனால ஏசப்பாக்கு நன்றி. பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியான
சென்னையில் ஒர்க் பண்ணலை. ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸாகவே சென்னையில் ஒர்க் பண்ணல. ஒரு அங்கங்கே ஒர்க் பண்ணி மதுரை, நாகர்கோயிலில் ஒர்க் பண்ணிருந்தாரு. ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப வருஷமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிருந்தோம். நாங்கள் சேர்ந்துருக்கணும், எங்களுக்கு இந்த வீடு தந்தீங்க, இந்த வீட்டில் நாங்கள் சேர்ந்துருக்கணுன்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த லாஸ்ட் மார்ச் வந்து கொரோனா வந்ததுனால லாக்டவுன் ஆச்சு. சரி அது 1 month அப்படியே பேக் பண்ணி பார்த்தோம், முடியல. சரி முடியல இந்த சென்ஸ் சரி ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டோம். ஒரு வழியாக இ பாஸுமே அது பையாது ஒரு 200 நேரத்தில் தான். ஸோ ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போன பிறகு அங்கே வந்து ஓரளவுக்கு போச்சு. 2-3 months அங்கே தான் எல்லாருமே இருந்தோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணாமல் சரி நாங்கள் மட்டும் வந்துட்டோம். அப்புறம் அவர் அங்கேயே இருந்தார். அப்புறம் அவர் அங்கேயே இருந்தோம். திருப்பி ஒரு 2-3 monthsல அவர் என்ன பண்ணார், சரி நம்ம இங்கே தானே இருக்கோம். ஸோ ஐ மீன் அவர் அங்கே எங்களோட நேட்டிவ் நாகர்கோவில். அவர் அங்கே தான் இருந்தார். மதுரையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து நேட்டிவ் வந்து பக்கமாக இருந்துச்சு. வீக்கெண்ட்ஸ் அங்கே போயிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணோம், சரி நம்ம ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து இடையில. அப்போ ஸ்கூல்லையும் ஸ்கிப் பண்ணிடலான்ற மாதிரி தாட்லாம் போயிட்டு இருந்தது. மீன்வேல் என்ன பண்ணாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு கடையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாகர்கோயிலுக்கு ஒரு கடைன்னு ஒரு கடை இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. செப்டம்பர் மந்த் 4th வந்து ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள்லாம் போகல அப்படின்னா அது ஒன்னோ டைம் அந்த டைமில் அதனால போகல. ஸோ அப்படி ஆயிடுச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் சரி நாங்கள் போயிடுவோன்ற மாதிரி தாட் இருந்துச்சு. ஸ்கூல்லையும் நான் போய் பேசினேன், மேம் இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணட்டுமா போட்டுமா அப்படின்லாம் பேசினேன். அப்போ மேம் வந்து இல்லை நீ கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும்ல அப்படின்னாங்க. நானும் போனோட ஃபுல் இதில் போல வச்சுட்டு நம்ம கேட்டேன், அவருக்கு சப்போர்ட்டிவாக பண்ண முடியலன்றதா கேட்டேன். மேம் வந்து கண்டினியூ பண்ணணும் நாங்கள் சொல்லிட்டேன். அண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு. டிசம்பரில் ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு என்னமோ ஊருக்கு போகணுமா, இப்படி இந்த ஒரு சுச்சுவேஷனில் போகணுமா, ஏன்னா பிள்ளைங்களோட ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம். அது ஒரு வில்லேஜ் மாதிரி, அவங்க ஸ்டடீஸ்லேருந்து எக்ஸ்போஷர் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால போகணுமா அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. டிசம்பரில் ரொம்ப யோசிச்சு அது வரைக்கும் ஓகேன்னு மைண்ட் செட் இருந்துச்சு. டிசம்பரில் வந்து ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு அது என்னமோ எனக்கு ஒரு போகணுமா, நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக மாறிடுற மாதிரி தோணுச்சு. ஜான் மந்த் வந்து ஒரு 10th என் ஹஸ்பண்ட் இருந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு சென்னை ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் அந்த லாஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் ப்ரே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாங்களே சேர்ந்துருக்கோம் மட்டும் தான் ப்ரே பண்ணி தவிர நாங்கள் அவெல்லாம் இங்கே வரணுன்ற மாதிரிலாம் ப்ரே பண்ணா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற தாட்லேயே எங்களை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் ப்ரே பண்ணோம். ஃபைன் ஜான் மிடிலெலாம் அவர் சென்னைக்கு வராருன்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அவர் சொன்னார் நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். இல்லை நீங்கள் வாங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சரி நான் சொன்னேன்றதுக்காக தான் செஞ்சேன்னு கிடச்சிட்டு இன்னும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஓகே பண்ணிட்டு வந்துட்டாரு. 5 months ஃபுல்லாக இங்கே தான் இருந்தார். ஃபுல்லாக இங்கே வந்து ஒர்க் பண்ணார். அண்ட் இப்போ வந்து அவர் ஜாப்லேயும் ஓகே, கடையை வந்து அவர் தம்பி பார்த்துட்டாரு. எனக்கு அது நல்லபடியாக போயிட்டு இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவர் இங்கே எங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. ஆண்டவர் வந்து வெளிநாட்டிலிருந்து பத்திரமாக கூட்டி வந்து செய்தார். அதற்காக இயேசுவுக்கு கொடான கொடி நன்றி. எங்கள் மம்மி, எங்கள் அக்கா, டாடி எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் என் கூட இருந்து என் ஜீவனை காத்து கடந்த ஆண்டு முழுவதுமாக இன்றுமாக ஏசப்பா வந்து என்னோடு இருந்ததுக்காக கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அம்மா வந்து HDFCயில் வேலை செய்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக சிஸ்டம் ஒர்க் தான். ஸோ அதனால் கண் வந்து பயங்கரமாக வலி எடுக்கும். ஸோ அதனால் ஒரு 2-3 நாளாக பயங்கரமாக வலி எடுக்குது, அடிக்கடி மயக்கம் வருது, தலை வலிக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சங்கர் நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் செக் பண்ணால் சில டாக்டர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னாங்க, சில டாக்டர்ஸ் இல்லை சிஸ்டம் தான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்ச நாள் செக் பண்ணி பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு டிவியாட்டிஸ் ப்ராப்ளம் வந்துச்சு கண்ணில். ஸோ ஸ்டெராய்டல் ட்ராப்ஸ் எடுக்கணுன்ட்டாங்க. ஸ்டெராய்டல்னா கேன்சருக்கு எடுக்கிற மருந்து தான் அந்த ட்ராப்ஸ். ஸோ அந்த ட்ராப்ஸ் எடுத்தால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு மினிமம் 8 கோயிலாவது போய் ஜெபிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ட்ராப்ஸ் எடுக்காமல் கண் கியூர் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் ஹோலி ஃபேமிலி சர்ச்சில் ஹோலி வாட்டர் ஃபாதரால் ப்ளஸ் பண்ண ஹோலி வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் வந்து கண்ணில் 2 ட்ராப் விட்டாங்க.
ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் போய் செக் பண்ணால் பரவாயில்ல நார்மல் ஆகிடுச்சு, ஸ்டெராய்டல் ட்ராப்ஸ் தேவையில்லை அப்படின்னோடனே அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸ்டெராய்டல் ட்ராப்ஸ் இல்லாமல் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஹோலி வாட்டர் தான் இது காரணம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கடவுளுக்கு நன்றி. நன்றி நன்றி. கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா. பிரதரோட பொண்ணு அவள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. திடீர்னு கொஞ்சம் நானாவே ரொம்ப லீன் ஆகிட்டே போயிட்டே இருந்தான். பெரியவனும் ஒரு வாட்டி போயிட்டு வந்தா சொன்னா ரொம்ப லீன் ஆகிட்டாமா, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் சரி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் வேர்ம்ஸ் ஏதாவது இருக்கும் வயிற்றுல, அதனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எல்லாம் பார்த்தா வேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் மருந்து கொடுத்தா கூட எதுவுமே எஃபெக்ட் இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப இதாகிட்டோன்னே தம்பி அவன் இப்போ தான் வந்திருக்கான், சேலிங் முடிச்சுட்டு தம்பி இப்போ தான் ஒரு 1 வீக் தான் வந்திருக்கான். அவன் பிரதர் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சரி எங்கே நல்லா டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்பட்டில் மெஹதா ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணாங்க. அப்போ அந்த டாக்டர் பார்த்த உடனே சொன்னார் நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ சுகர் டெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 1000 கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ அது பிரெயினில் ஃப்ளூயிட் மாதிரி இது சேர்ந்துருக்கு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் கடவுள் அற்புதமாக அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தாரு. இப்போ ஐசியூலேருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டா இன்னைக்கு. ஸோ ஏசப்பாக்கு கொடான கூடிய நன்றி. அதை எரேமியா 33:3 மாதிரி என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாங்க. அந்த வசனம் வச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ஸோ கடவுள் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பா கொடான கூடிய ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. சாட்சியா நான் வந்து ஏசப்படி எதுவும் கேட்கவே இல்லை. அவரே வந்து ஒரு சில இப்போ ப்ரேயர் முடிச்ச எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன டிஃபன் ரொம்ப நாளாக வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஒரு தொடர்ந்து ஒரு 3 வாரமாக இந்த 2021 3 மாதம் எப்படின்னா நாங்கள் நம்ம யார்கிட்ட போய் கேட்கவும் இது பண்ணல, அவங்களே வாலண்டியாக வந்து இந்த மாதம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி போன வருஷமே சொல்லிட்டாங்க அடுத்த ப்ரேயர் நான் கொடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் ஆச்சு அந்த லாக்டவுன் சொல்லி ப்ரேயர் நடத்த முடியும். கரெக்டாக திருப்பி எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மந்த் வந்து யார் கமிட் பண்ணாலும் அவங்க கொடுத்தாங்க. அது எதுக்காக ஏசார் நன்றி சொன்னேன். அதே கடந்த மாதமும் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, அதுக்காக ஏசார் நன்றி சொன்னேன். இதை வந்து இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு சாட்சியாக சொல்கிறோம், அது யாருக்கும் இது பண்ணல. ஏன்னா இந்த மாதமும் வந்து முன்கூட்டியே வந்து தேவன் நம்ம வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம எதுவும் இது வந்து ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது வந்து யார்கிட்ட வந்து ஆண்டவர் எப்படி பேசுவான்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி இந்த மாதமும் வந்து பேசி இந்த மாதமும் அதுக்குள்ள தேவைகள்லாம் ஏசப்பா வந்து செஞ்சுருக்கேன். அதற்காக கொடாத நன்றி செஞ்சுறேன். ஹல்லேலூயா. இது எதுக்காக சொல்கிறேன் வந்து நம்மளால் செய்ய முடியாதுன்னு இல்லை, கர்த்தர் வந்து யார்கிட்ட மூலியமாக பேசுகிறோம் அவங்க கொடுக்கும்போது கொடுங்களா போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம வந்து மனமோ வந்து கொடுக்கும் போது இதுன்னு பெரிய காரியம் ஒன்று நம்ம இது பண்ண முடியாது, முடியாதது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் ஒரு வீட்டில் ப்ரேயர் போனால், கல்யாண வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு போனால் அவங்க ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வீட்டில் போய் நம்ம சாப்பிடாம போக சாப்பிட்டா அந்த ஆசீர்வாதம். அப்போ வந்து யார் வந்து கொடுத்து அவங்க உணவு கொடுக்கணும், நம்ம சாப்பிடும்போது யார் ஸ்பான்சர் பண்ணால் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவன் நாமே அப்படியாக வந்து இன்னும் அதிகப்படியாக நாங்களே செய்யணும்னு பார்க்குறோம். இன்னும் வேறு மாதிரி இருந்தால் திங்க் பண்ணுறோம். நிச்சயமாக செய்வார்.
அதுக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரமாக ஒவ்வொரு பகுதியும் நடத்தி கொண்டு கிருபைக்காக சோத்திரம். அப்பா, நாங்கள் வார்த்தை பகுதிகள் கடந்து செல்கிறோம். என் தேவன் நாமே அப்பா சாட்சி பகுதி ஆசீர்வாதத்துக்கு வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேக சாட்சி எழுப்ப தேவன் கிருபை தாரும். அப்பா, என் நாமத்தை மையப்படுத்த நானும் மையப்படுன்னு சொன்னேன். அப்படியாக நாங்கள் அப்பா அந்த வார்த்தை எடுத்து சொல்லும்பொழுது அநேக சாட்சிகள் அப்பா அதனால எலும்பு கிருபை தள்ளி அதற்கு நன்றி செல்கின்றோம். அப்பா, சாட்சியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். சாட்சி நிமித்தம் என்ன சத்துரு போராட்டங்கள் அப்பா அந்த குடும்பத்தை வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஒரு குடும்பத்தை இன்னும் பலப்படுத்தி திடப்படுத்தி வழிபடுத்த வேண்டும் கருத்தில் அப்பா குடும்பத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறாங்க பிதாவே. அப்பா, அடுத்த பகுதி கடந்து செல்கிறோம். ஆவியானதாமே அப்போ உங்களுடைய உலகத்தை மறைத்து கொண்டு வார்த்தையை மன்னாவை கொடுத்து அப்பா வார்த்தைகளை கேட்டு அதன்படி அப்பா நாங்கள் அப்பா எலும்பி பிரகாசிக்க அப்பா அந்த வார்த்தையை கேட்டு அந்த எங்களுக்கு சுகத்தின் பலத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா அநேக மக்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ அப்பா அநேக மக்களுக்கு நாங்கள் ஒரு அநேக குடும்பங்களுக்கு அப்பா ஒரு எடுத்துக்காட்ட குடும்பமாக வாழ அவன் இந்த நாளில் அப்பா அப்படி ஒரு வார்த்தை தேவன் கொடுக்க கிருபை ரெண்டு செலுத்தி அப்பா வார்த்தையை சொல்லக்கூடிய அப்பா உங்களை ஒளி நம்ம ஒப்புக்கொள்ளும். ஆவியானது மேலே பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் பாதுகாப்பு மேலப்படுத்தும். துதிக்கிற மகிமையாவி முதல்வருக்கு செலுத்த பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரம் ஆண்டு வார்த்தை செய்யும். எல்லாருமே நேற்று சீசனில் இருக்கும், தபசு காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? தபசு காலத்தில் போன இந்த தபசு காலம் என்பது ஒரு துக்கமான காலமா இல்லை சில பேர் சொன்ன மாதிரி ஒரு கஸ்தியான காலமா? என்ன காலம் இது? துக்கமான காலம் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? யாருக்கும் துக்கம் கிடையாது. தபசு காலம் கஸ்தி காலம் சொல்லுவாங்க. நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. பிரஜாதி மக்கள் ஆடி மாதம் மார்கழி மாதம் மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு ஆமேன் சொல்லுமா? இல்லை, ஒருத்தர் இல்லை. இவைகளெல்லாம் ஒருத்தல் முயற்சிகள், தபசு முயற்சிகள் செய்கின்ற ஒரு காலம். அதனால் ஒரு சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு துக்கமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது ஒரு ஒருத்தலுக்குரிய ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறோமா? ஒரு ஆமேன் சொல்லுமா? இல்லையா? இவைகளெல்லாம் ஒருத்தல் காலத்திலே ஆண்டரோடு நாம் நிறைய நேரம் செலவு பண்ணிக்கிறோம். யாரோட செலவு பண்ணுறாண்டற? நிறைய பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயங்களுக்கு தருகிறோம், வேறு ஆலயத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் கலந்து விடுகிறோம். அதனால் ஆண்டரோடு அதிக நேரம் உறவாடுகிறோம். அதனால் இந்த காலம் எல்லாம் எப்படிப்பட்ட காலம்? பரிசுத்தமான காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு ஆமீன் சொல்லுமா? ஆண்டரோடான உறவாடுவதனாலே வருடங்களில் மற்ற பகுதிகளை விட இந்த 3 மாதம் 2.5 மாதம் 47 நாட்கள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கேன்? யாரோட உறவாடுகிறேன்? கடவுளோட உறவு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். அதனால் இது மகிழ்ச்சியான காலம் சொல்கிறாங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தம் பத்த மாட்டேங்குது ஊரில். அப்போ ஏன் துக்க நாட்கள் சொல்கிறோம்? ஏன் துக்க நாட்கள் சொல்கிறோம்? நம்மை அறியாமலே பிசாசானவன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை நம்ம கூட நிலவண்டா கொடுத்து. எதுக்கு மீன் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது? இதெல்லாம் சாப்பிட்டா என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. எதுக்கு உபவாசம் இருக்கிறது? பட்டினி கிடக்கிறதுக்கு இல்லை, ஜெபிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜெபம் பண்ணாதான், அது உபவாசம் இருந்தால் நல்லா அதிகமாக ஜெபிக்க முடியும், ஆண்டோடு அதிகம் உறவாட முடியும். இந்த எண்ணங்களை மனதில் வைத்து ஒரு சில சிந்தனைகளை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். ஏற்படுமாக ஒரு சின்ன பாடலை பாடுவோம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க வழிகள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், நாடெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், நாடெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். கைத்தட்டி பாடலாம் எல்லாரும். அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க,
ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, ஒரு சரீரம். இந்த ஆவி யாரோடு தொடர்புடையது? யாரோட தொடர்பு? தேவன் எப்படி இருக்கிறார்? அப்ப இந்த மனக்குள்ள இருக்கிற ஆவி யாரோட தொடர்பு கொள்ளும்? ஆண்டவரோட தொடர்புனா யார்கிட்ட தொடர்பு கொள்வார்? முதல்ல ஆத்மாவிலிருந்து தொடர்பு கொள்வாரா? சரீரத்தில் தொடர்பு கொள்வாரா? ஏன்னா அவர் எப்படி இருக்கார்? ஆவியாய் இருக்கார். அந்த தேவன் ஆவியிலே நமக்கு உள் உணர்வுகளை வைத்திருக்கிறார். இதை செய், அதை செய்யக்கூடாது. அவர் ஒரு தடவை தான் சொல்லுவார், திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஆதாம் ஏவட்ட ஒரு முறை தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். டெய்லி வந்து அவர் சாப்பிடக்கூடாது சொல்லவே இல்லை. உள்ளுணர்வில் ஆண்டவர் ஒரு முறை தான் பேசுவார். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து ஆத்மாவின் சரீரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தோமானால் மிகவும் நல்லதாக இருக்கும். இதை தபசு நாட்கள் குறிப்பாக தேவனோடு நாம் உறவாடும் பொழுது தேவன் நம்ம உள்ளுணர்வு வழியாக நமக்குள் பேசுவார். பேசுவதே ஆத்மாவும் சரீரம் செய்யப்படி சொல்லணும். செய்யும் பொழுதுதான் அந்த பலன்கள் நமக்கு முக்கியமாக கிடைக்கும். இன்னைக்கு பலர் உடலை ஒருத்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார். முட்டி போட்டு நடக்கணும்னு பார்க்குறாங்க, பாதத்தில் நடந்து ரொம்ப தூரம் நடந்து கால் வெளியில் போடணும்னு பார்க்குறாங்க, வெயிலில் நடந்து உடலை வருத்தி கொள்ளணும்னு பார்க்குறாங்க. இதனால் எந்த லாபமும் நமக்கு கிடையவே. ஏன்? ஆவியில் உணர்த்தப்பட்டதால் ஆத்மாவுக்கு மாற்றப்பட்டு அதன்படி சரீரம் நடக்கும்போது தான் பலன் கொடுக்க முடியும். கால் வலி விட்டவுடனே மீண்டும் அந்த பாவத்துக்குள் நம்ம என்ன பண்ணுவோம்? முட்டியில் உள்ள புண்ணு ஆடுற வரைக்கும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ள விட்டு போயிடும். தலைவலி விட்டு வெயில் காஞ்சி உடல் குளிர்ந்து போன உடனே மீண்டும் பழைய பாவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்து விடும். ஏனால் ஆத்மா பலப்படாமல் இருக்கிறது. சரீர முயற்சி அற்ப அற்பமா. அப்ப நம்ம இன்னைக்கு ஆத்மாவை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஆத்மாக்குள் உணர்ச்சிகள் இருக்கு. என்ன இருக்குது? உணர்ச்சி. என்ன உணர்ச்சி? மகிழ்ச்சி, சந்தோஷம், துக்கம், ஆனந்தம், பகை, வெறுப்பு எல்லாமே எங்க அடங்கி இருக்கு? எங்க அடங்கி இருக்கு? ஆத்மா. ஆவியில் நிற்குமா அது? ஏன் ஆவியில் நிற்காதது? யாரோட தொடர்பு உள்ளது? ஆண்டு. அதனால ஆவியில் எப்போ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காது. ஆவி ஜெபம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், பைபிள் படிக்கணும், ப்ரேயர் மீட்டிங் போகணும், சர்ச்சுக்கு போகணும், இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கும். பரலோகத்துக்குரிய காரியங்களே ஆவி பேசிக் கொண்டிருக்கும். ஆனால் சரீரம் என்ன பண்ணும்? உலகத்தை காரியம், செல்போனை பாரு, டிவி பாரு, அந்த கம்ப்யூட்டர் அதை பாரு, இதை பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றி போ, நல்லா தண்ணி அடிக்கிறது போ, நல்லா சாப்பிட போ. இப்படி சரீரத்துக்குரிய இச்சைகளெல்லாம் சரீரம் கற்றுக்கும். இந்த ரெண்டையுமே எது கற்றுக்கும்? ஆத்மா கற்றுக்கும். எல்லாத்தையும் அது ஞாபகம் வச்சு நல்லா ஒருவர் நல்லா ப்ரேயர் பண்ணி ஆவியில் இறங்கி ஜெபம் பண்ணுறாங்க, இப்படி நல்லா இருக்காங்க. ஒரு நாள் ஒரு கல்யாணம், அப்போ அவரை பார்த்தா இவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுறாங்க. ஒரு நாள் ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க. போகிறப்ப அங்கே ஒருத்தங்க கழுத்தில் இருக்க செயினை பிடிச்சி பார்த்துட்டு, இன்னும் இந்த பித்தளை செயின்லேருந்து நீங்கள் மாறலையான்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பித்தளை செயின் என்ன வரும் அவங்களுக்கு? இப்போ கோபம் கேட்டவங்களுக்கு என்ன வரும்? பெண்கள் நிறைய பேர் கதைக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க. என்ன வரும் அவங்களுக்கு? கோபத்தை என்ன பண்ணுவாங்க? ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்களா? அப்ப என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? என்னென்ன வார்த்தை வருது எல்லாத்தையும். அப்ப அதெல்லாம் எங்க இருந்துச்சு இத்தனை நாள்? இவ்வளவு நாள் 3 வருஷமா 4 வருஷமா நல்லா எல்லாத்தையும் சமாதானத்தை சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? இது எங்க இருந்துச்சு? இந்த உணர்ச்சிகள் எங்க இருந்துச்சு? ஆத்மாக்குள்ள எல்லாமே. ஆத்மா எதையுமே மறக்கவே. நீங்க சின்ன பிள்ளையிலேருந்து செய்து முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் செய்த வரைக்கும் துல்லியமா எது ஞாபகம் வச்சிருக்கோம்? இந்த ஆத்மாவை நாம் ஆவியினால கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் அது தனகரித்து ஓட ஆரம்பிச்சு அதை கண்ட்ரோல் விட்டோம்னா அது சரீரத்தையும் பாழ்படும், நம்மையும் பாழ்படும். அதை கூட்டத்தில் என்ன நினைப்பாங்க? இவங்க ஜெபம் பண்றாங்கன்னு சொன்னாங்க, நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்றாங்க, கோயிலுக்கு போனா நல்லா அல்லேலூயா ஸ்தோத்திரமா சொன்னாங்க, இவங்க இப்படிலாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாங்கன்னு என்ன சொல்ற பேச ஆரம்பி. இப்ப பிசாசு என்ன வச்சுக்காங்க? ஆத்மாவை யார் பயன்படுத்த வேண்டும் நினைத்தாரோ, தேவன் பயன்படுத்த நினைத்தாரோ அதே ஆத்மாவை யாரும் பயன்படுத்துகிறாப்ப? பிசாசு. அதனால இந்த ஆத்மாவில் இருக்க உணர்ச்சிகள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அந்த உணர்ச்சியின் வழியாக எண்ணங்கள் வரும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, எனக்கு என்ன வருது? ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வந்து என்ன வருது? என் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு என் மைண்டில் ஒரு மைண்டில் ஒரு திங்கிங், நம்ம சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கேக் வாங்கி கொடுக்கணும் ஒரு எண்ணம் வருது. அப்போ சரி கேக் வாங்கி கொடுக்கணும் ஒரு தீர்மானம் செய்யணும். கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்? கடையில் போய் கேக் வாங்கி வந்து ஒரு செயல்பாடு. இப்படித்தான் ஒரு மனிதனுடைய காரியங்கள் நடக்கும். இப்போ எனக்கு மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு நான் என்ன செய்யணும்? பிரியாணி வாங்கி கொடுக்குறதா, சாப்பாடு போகிறதா, கேக் கொடுக்குறதா, வெறும் ஒரு தீர்மானம் இருக்குது. எடுத்த பிறகு நான் செயல்பாடை போய் செய்யணும். அதே நேரத்தில் எனக்குள்ள ஒரு பகை உணர்வு இருக்குது.
பகை உணர்வு யார் உணர்கிறது? பிசாசு. அதே ஆத்மாவை யார் பயன்படுத்துறா? பிசாசு பயன்படுத்துறா. பகை உணர்வு இருக்குது. இருக்கிறப்ப என் எண்ணம் என்னத்தை செய்யுது? இவனை எப்படியாவது பழிக்கு பழி என்ன பண்ணணும்? வாங்க. அதற்கு ஒரு தீர்மானம் செய்து 4 பேர் மத்தியில் இவனை அவமானப்பட தீர்மானம். அதுக்கப்புறம் 4 பேர் இருக்கப்ப அது செயல்பட துவங்குகிறது. இப்போ ஒரு ஆத்மா எப்படி செயல்பட துவங்குது? ஒன்று எண்ணங்கள், அடுத்து 2வது என்னது? தீர்மானங்கள். 2வது தீர்மானம், 3வது செயல்பாடு. இந்த 3 அடிப்படையை வைத்தான் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தது. இப்படிதான் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆத்மா என்ன பண்ணுது? சரி, இப்போ இந்த ஆத்மாவை நான் கண்ட்ரோல் பண்ணி இந்த தபசு காலத்தில் வைத்தால் என்ன காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்? என்ன காரியம் நடக்கும்? நான் மாம்ச பிரகாரமாக நடைபயணம் போறேன்னா, முட்டி போட்டு நடந்து போறேன், காபி சாப்பிடாம இருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கேன், நான் கறி சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி மாம்சத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அதனால ஏதாவது ஆதாயம் இருக்க போதா? அதனுடைய தாக்கம் ஒருவேளை ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இருக்காது. அதற்கு மேலே மாம்சத்தின் கண்ட்ரோல்ல உடம்பு ஆத்மா இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளிலுமாக நம்முடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய தீர்மானங்கள் எப்படி செயல்படுகின்றன, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். அப்போ நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணுமா, நெகட்டிவாக இருக்கணும்? எதிர்மறை எண்ணங்களா, நேர்மறை எண்ணங்களா? எதா இருக்கணும்? நேர்மறை எண்ணங்கள். தமிழ்ல சொல்லப்போனா நேர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தால் என்னால செயல்படவே, என்னால ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யவே முடியாது. ஆனா என்னைக்கு நான் வாயில் என்ன வார்த்தை வரணும்? ஒரு நோய் இருக்கு, நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷன். அப்ப அந்த நோய் நீங்க எந்த மருந்து எடுத்தாலும், எத்தனை ஊழிய காட்டு போய் ஜெபம் பண்ணாலும், நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண நோய் விட்டே போகாது. அதே வேளையிலே தேவன் இந்த நோயை சுகப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டால் அது என்ன கன்ஃபெஷன்? பாசிட்டிவ் கன்ஃபெஷன். இப்படித்தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கும் பொழுது வாயின் வார்த்தை என்ன என்னவனும் ஆண்டவரை பார்த்துப்பார் அப்படின்னு எண்ணங்களும். ஆண்டவர் பார்த்தேன்னா அடுத்து என்ன சொல்லணும்? எனக்கு அது சுகமாயிடுச்சுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும். செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எனக்கு நோயே இல்லை மாதிரி செயல்பாடுகள் எப்படினாங்க நடக்கும். அதே வேளையில் நான் நெகட்டிவாக பார்க்கும்போது, ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னு ஒரு எண்ணங்கள் வந்துருச்சுன்னா, எனக்கு ஜெபத்தில் எனக்கு குணமாகலையேன்னு சொல்லி எண்ணங்கள் வந்துருச்சுன்னா என்ன தீர்மானம் சொல்லும்? நீ கோயிலுக்கு போய் என்ன லாபம், நீ ஜெபம் பண்ணி என்ன லாபம், நீ பைபிள் படிச்சு என்ன லாபம், நீ இதெல்லாம் செஞ்சு என்ன லாபம், நீ பேசாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு பண்ணி தீர்மானம் என்ன சொல்லும்? நான் இன்னும் 1 வருஷம் தான் இருக்க போறேன், இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண வரேன்? இப்படியாக வாயின் எண்ணங்கள் செயல்பாடு என்ன மாதிரி திருப்பி செயல்பாடு என்ன மாதிரி திருப்பி தவறான வழிகள், அதான் நெகட்டிவ். இது நம்மை அறியாமலே உள்ளே நடக்குது. நம்மளோட பெரிய பிளான் பண்ணி உட்கார்ந்து போட்டு செய்யல, எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகிடும்? எல்லாமே முடிந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். இந்த சிந்தனைகளை நான் இன்றைக்கு தபசு காலத்தில் இருக்கிறான், என்னுடைய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக நான் மாற்றும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் எடுத்துனோம்னா ஆண்டு நான் இப்படி சொன்னதெல்லாம் அழிச்சு போடு, அதெல்லாம் நான் அழிச்சு போறேன். இனிமேட்ட பாசிட்டிவ் பர்பஸாக தான் இருக்கிறது. ஒரு எண்ணங்களை மாற்றும் பொழுதுதான் ஆத்மாவில் ஒரு மாற்றம் நமக்குள் ஏற்படும். ஆத்மாவில் மாற்றம் ஏற்படாமல் 1000 பிரேயர்கள் 1000 கோயில்களுக்கு நாம் சென்றாலும் எந்த பலனும் இருக்க போவது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திருத்த இதில் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். எடுக்க வேண்டாம் சொல்லிடுறேன். மோசே 40 பேரை அனுப்புகிறார். இந்த குல கோத்திரத்துக்கு ஒருத்தராக எங்க அனுப்புறாரு? 2 பேரை கூட்டு எங்க அனுப்புறாரு? கானான் தேசத்துக்கே பார்த்துட்டு வாங்க அனுப்புறாரு. போயிட்டு வந்தவரை எல்லாம் என்ன சொன்னாங்க? பாசிட்டிவா சொன்னாங்களா, நெகட்டிவா சொன்னாங்க? அதுல ஒருத்த மட்டும் என்ன சொன்னான்? யாரு? காலி. அங்க இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் தான். ஆனால் அவர்களை நம்மால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால அவர்கள் உயர்ந்தவர்களா பெரிய ஆளா இருந்தாலும் நாமளே வெளில. அப்ப அவருடைய அப்ரோச் என்ன? இந்த 11 பேரோட அப்ரோச் என்ன? எல்லாம் ஒன்றாதான் போனாங்க, ஒரே நேரத்தில் தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த 11 பேருடைய அப்ரோச் எப்படி இருந்தது? எதிர்மறை எண்ணம். அந்த ஒருவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படித்தான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியங்களை நாம் எதிர்மறையாக பார்க்கிறோமோ நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த நேர்மறையான காரியம் மாற்றுவதற்குத்தான் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த திருச்சபை இந்த 47 நாட்களிலே ஒரு மனமாற்றத்துக்குரிய நாட்களாக கொடுத்திருக்கு. இந்த மனமாற்றத்துக்குரிய நாட்களிலே நான் எதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை, என்னோட ஆத்மாவை நான் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆத்மாவை உறுதிப்படுத்தினால் நான் ஆவியில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆவி கண்ட்ரோல் பண்ண ஆத்மா கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவர் கண்ட்ரோல் எது வந்துடும்? உடம்பு சரீரம் வந்துடும். நாம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, சரீரத்தின் கண்ட்ரோல் ஆத்மா விட்டோம்னா
உலகத்தின் காரியங்களை காட்டி உலகத்தின் பிறகு சரீரம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணும், இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை என்ன பண்ணும், அழித்து போட்டுடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கப்ப நமக்கென்று ஒரு சில காரியங்களை விட்டுச்சென்றார், ஒரு சில காரியங்களை விட்டுச்சென்றார். என்ன காரியம் ஆண்டவர் கொடுத்தார் என்றால் வாசிப்போம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் நற்செய்தி 14:27 வாசிப்போம். 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்ப ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டு போனார். என்ன கொடுத்துட்டு போனாரு? சமாதானம். என்ன சமாதானம் அது? ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. யாருடைய சமாதானம்? என்னுடைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருடைய சமாதானம். யாருடைய சமாதானம் அது? நீங்களும் நானும் கொடுக்கிற சமாதானம் இல்ல. என்ன சமாதானம்? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். அது எப்படி ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம்? இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. நமக்குள் ஒருத்தருக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். இந்த சமாதானத்தை விட தேவன் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும்? அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், குவான்டிட்டி எப்படி இருக்கும்? குவான்டிட்டி அதிகமா இருக்கும், குவாலிட்டியும். யாருக்கு கொடுத்தாரு அவர் சமாதானத்தை? யாருக்கு கொடுத்தாரு? அவர் சீஷர் பேருக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தார். யாரு கொடுத்தாரு? அப்ப நாமெல்லாம் அவருடைய சீஷரா இருக்கிறோமா? நாம் யாரா இருக்கணும்? இன்னைக்கு மற்ற திருச்சபை, எல்லா திருச்சபையிலுமே சீஷத்துவம் என்பது யாருக்கு ஆயிடுச்சு? பாஸ்டருக்கு, ஃபாதருக்கு, சிஸ்டருக்கு, பிஷப்புக்கு அல்ல போதகருக்கு. இவங்க தான் சீஷர்கள் என்று ஒரு முத்திரையை நாம குத்தணுமோ அவங்க குத்தினாங்களோ தெரியும். எல்லார் மத்தியும் எப்படி இருக்கு? யாரு சீஷனு? ஆண்டவர் எங்கேயாவது ஒரு விசுவாசியை உருவாக்குன்னு பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீ விசுவாசியை உருவாக்கு, நீ ஞானஸ்தானம் கொடுத்து அவனை யாரா மாத்து? நான் சொன்னவே நான் கற்பித்தவனை என்ன மாத்து? அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன பண்ணாரு சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் யாராக மாறணும்? சீடர்களாக மாறணும். இன்னைக்கு விசுவாசிகளாக தான் எல்லாம் மாத்துறாங்க. சபையில் அங்கத்தினர்களை சேர்க்கிறார்கள். மதம் மாற்றம் செய்வதிலே ஆர்வம் காட்டுகிறார். ஆனா எது ஆர்வம் காட்டுறாங்களே? ஞானஸ்தானம் கொடுத்து அதோட முடிஞ்சு போச்சு. ரட்சிப்பை பெற்றாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல மற்ற ஒரு சில ஆற்றை சேர்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த மதத்துல அந்த கோயிலுக்கு போனாங்க, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனாங்க. அந்த கோயிலுக்கு படையல் பண்ணாங்க, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு படையல் பண்ணாங்க. அந்த கோயில் அந்த சாமி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த கோயில் இந்த சாமி இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். பேர் அன்னைக்கு அந்த பேர் இருந்துச்சு, இன்னைக்கு இந்த பேர். இப்படி பல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது பேர் மாற்றத்தில் அல்ல, மத மாற்றத்தில் அல்ல. நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் என்ன பண்ணணும்? ஏற்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்தவனா மாறினா நமக்குள்ள என்ன இருக்கணும்? இப்ப தேவன் கொடுக்கிற சமாதானம் அது இருக்குதா? இப்ப நம்ம வீட்டுல பிரதர் இருக்காரு, வீட்டுல மனைவி கூட இருக்காங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்? வீட்டுக்குள்ள டெய்லி வீட்டுக்கு வந்தாதான் அவருக்கு மனைவி என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. அது மாதிரி தேவனிடத்தில் நாம் தினந்தோறும் சென்றால்தான் அவர் கொடுக்கிற சமாதானத்தை தினந்தோறும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவர் வீட்டுக்கே வராமல் இருந்துட்டு எவ்வளவு எனக்கு எதுவுமே கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, சாப்பாடு போறதில்லை, காப்பி கொடுக்கறதில்லை, டீ குடிக்க சொல்லிட்டு இருந்தா வீட்டுக்கு வந்தா தானே கிடைக்கும். வீட்டுக்கு வரலன்னா இவர் எங்க இருக்கான்னு தெரியும், அவரை தேடி கொண்டு கொடுக்க முடியுமா? அப்ப நாம் தேடி போன நமக்கு ஒருத்தர் ஒரு காரியம் செய்யணும்னா நாம் அவரை தேடி என்ன பண்ணணும்? பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி நான் தேவனை தேடி செல்லும் பொழுதுதான் அவர் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ள. ஏன் நம்ம அது மாதிரி தேடி போக முடியல? நாம் யாரா இல்லை? இப்ப யாரா இருக்கிறோம்? நம்ம ஒண்ணு விசுவாசியா இருக்கோம், இல்லைன்னா கிறிஸ்தவரா இருக்கும். பேர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், கொட்டு கிறிஸ்தவர்கள், கட்டு கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பேர் இருக்காங்க என்ன கிறிஸ்தவர்கள்? அவர்கள் பக்தர். என்ன செய்வாங்க? பக்தர். அவங்களுக்கு என்னைக்கு தேவை இருக்கோ அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. அது ஒரு விசேஷத்தை கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு ஆண்டவரே அல்ல அந்த கோயிலுக்கு இருக்க புனிதர்களை பார்த்து எனக்கு இதை செய்யுங்க. ஆண்டவர்களா, பக்தா உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு வீடு கட்டிக்கோ போ. அவ்வளவு வீடு கட்டினதுக்கு அப்புறம் வரவே பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். பக்தா என்ன வேண்டும் உனக்கு? என் பிள்ளைக்கு கல்யாணம். சரி நடந்தது. இது ஒரு கிறிஸ்தவம்.
இன்னொரு கிறிஸ்துவ நம்மளை போல விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவோம், எல்லாம் செய்வோம், எல்லாம் நல்லா இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் கொடுக்கல வைக்கல அப்படின்னு பிரதர் சொன்ன மாதிரி சொன்னார் இல்லையா, எப்போ கேட்டால் கொடுப்பாரு, ஆண்டவர் கொடுக்கவே இல்லைன்னு, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஆண்டவரை தேடி போகிற ஒரு கூட்டம். இது விசுவாசிகள் கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, அப்பா யார் வந்திருக்கேன், உங்கள் பிள்ளை வந்து அழகாக சொன்னால் போதும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரியும், பிள்ளை வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைக்கு வேண்டிய துணிமணி கொடுக்கணும், பிள்ளைக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும். யாருக்கு தெரியும், அப்பா. அப்போ அப்பா கிட்ட நான் போகிறப்ப தான் அந்த பிள்ளை அப்போ போய் என்ன பண்ணுவான், ஐயா பக்தர் மாதிரி எனக்கு அதை செய்கையா இதை செய்கையான்னு சொல்லி பிச்சை கேட்காது. கிறிஸ்தவர்கள் பிச்சைக்காரர்கள் இன்னைக்கு பல பேர் அப்படின்னா மாறிக்கொண்டிருக்கு. விசுவாசிகள் என்ன வந்தாலும் சரி, ஏதோ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் செஞ்சா செய்கிறார், செய்யாட்டா போகிறதுக்கு உரிமை இல்லாத கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நாம அப்படி அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிப்போம். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் பணி 13:52 வாசிப்போம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டார்கள். போதும். புதுமொழிபெயர்ப்பு படி இருக்கு, புதுமொழிபெயர்ப்பா. சீடர்களே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் நிலைத்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சரி பாத்து பழைய மொழி வாசிப்போம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷமாக இருந்தார்களா, சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள்? என்ன வித்தியாசம் இருக்கும்? சந்தோஷமாக இருப்பதற்கும் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவதற்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சந்தோஷமாக இருப்பது பிரதர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கருத்துங்க, நான் விரும்பின பிரியாணி கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும், நான் விரும்பின கேக் கிடைச்சிருச்சு, நான் விரும்பின புடவை கிடைச்சிருச்சு, நான் விரும்பின சட்டை கிடைச்சிருச்சுன்னா அது அணியும் முறை அந்த சந்தோஷம் நிலைக்கும். இப்ப சீடர்கள் எதால் நினைக்கப்படுகிறார்கள்? சந்தோஷத்தினால். யார் நிரப்புறது? அப்ப சந்தோஷம் குறையுமாங்க? எப்படி? யார் நிரப்பப்பட்டாப்ப? விசுவாசிகளா, பக்தர்களா? யார் நிரப்பப்பட்டது? அப்ப நாம் சீடர்களாக இருந்தால்தான் பரிசுத்தாவினாலுடைய சந்தோஷத்தால் நாம் என்ன பண்ணுவோம்? நிரப்ப ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறோம் என்ற அளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கிறிஸ்தவனாக இருப்பதே நமக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்காத கவலையே தேவை. ஏன் நான் இல்ல, என் பெலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பெலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன், ஏ ஏ ஏ நிற்கிறேன் ஆகாமலே இருக்கிறேன், ஏ ஏ ஏ எல்லாம் கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. அப்ப இந்த சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட வேண்டுமானால் நாம் யாரா இருக்கணும்? பக்கத்துல பார்த்து நீங்க ஒரு சீடனா, பக்கத்துல பார்த்து நீங்க ஒரு சீடனா, சீடனா என்ன பண்ணணும்? உங்க சந்தோஷத்தால நிரப்பப்படக்கூடாது. எவ்வளவுக்கு ஒரு 5 பவுனுக்கு நெக்லஸ் ஆகியோட கொடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷப்படக்கூடாது. டிமாண்ட் பண்ணாரு. அதனால இப்ப என்ன சந்தோஷம் வேணும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கே பொங்குதே. சந்தோஷம் எங்கே பொங்குதே. சந்தோஷம் எங்களுக்கு எப்படி பொங்குது? இப்ப எதனால? எதனால பொங்குது? இயேசு என்னை ரட்சித்தார் என்றும் என்னை அதுக்குத்தான் சந்தோஷம். அப்ப இயேசுவை ரட்சிப்பதை நான் அறிந்திருந்து அவர் என்ன மகிழ்ச்சியை சந்தோஷங்களை கொடுப்பது உண்மையானால் இந்த கிறிஸ்துவ வாழ்வு வந்து மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இது இல்லைன்னா மனிதர்கள் கொடுக்க சந்தோஷம் அப்படின்னா இன்னைக்கு பிரதர் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, நாளைக்கு போன்ல ஏதாவது ஒன்று பேசுவாரு, அது எனக்கு என்னத்தை கொடுக்கும்? துக்கத்தை கொடுக்கும். அப்ப சீடன் என்பவர் ஒருவன் ஆவியினால நிரப்பப்படுகிற திருப்பி இந்த வசனத்தை பார்த்துவோம். 52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த
பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். Praise the Lord. அப்ப நாம எல்லாம் ஏதாவது யார் நிரப்பப்பட்டது? சீஷர்கள். அப்ப நாம் யாரா இருக்கணும்? அப்ப இயேசு போறப்ப என்ன கொடுத்துட்டு போனார்? முதல்ல சந்தோஷத்தை வாசிப்போம். யோவான் 14:27 வாசிப்போம். அவர் கொடுக்கிற ஒரு சமாதானத்தை கொடுத்தார். வாசிப்போம். யோவான் 14:27 வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் அப்ப இருப்பதாக. அவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டார். இருதயம் என்ன செய்யாது? கலங்காது, பயப்படாது. கலங்காது, பயப்படாது. வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. ஆண்டோட வார்த்தையை சொல்றதா திருப்பி திருப்பி சொல்றது. உங்களுடைய இருதயம் என்ன செய்யாது? கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. எதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுது? அடிக்கடி நாம் பாடணும். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. ஆண்டவர் தான் நீ கலங்கி நிற்க வேண்டிய தேவையே ஏன்? எந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு சமாதானம் நிரப்பப்பட்டிருக்கோம்? தேவன் கொடுக்கிற சமாதானம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சமாதானமே 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்துக்கு நமக்கு நிலை நிற்கிறதுனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் எவ்வளவு இருக்கிறது நமக்கு? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளனா நாம் யாரா இருக்கணும்? சீடனா இருப்பது எப்படி? ஒரு கேள்வி அடுத்து. அடுத்தது ஆண்டவர் இன்னொன்று என்ன கொடுக்கிறார்? வாசிப்போம். யோவான் நற்செய்தி 15:9 வாசிப்போம். யோவான் நற்செய்தி 15:9 வாசிப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருப்பது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யாருடைய அன்பிலே? எப்படிப்பட்டதோடைய அன்பு? ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலைகளில் தந்திட்ட அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. எப்படிப்பட்ட அன்பது? தன்னையே பலியாக கொடுத்த அன்பு. தன்னையே பலியாக எனக்கு வேண்டியவர் பரிஜோசப், அவருக்காக நான் உயிரை கொடுத்தனா எனக்கு ஒரு வேண்டியவர் என்பதற்காக கொடுத்தது. ஆனா தேவன் யாருக்கு உயிரை கொடுத்தாரு? நான் யாரு? நான் எவ்வளவோ குற்றம் பண்ணிருக்கேன், எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேன், தேவனுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை. அப்படிப்பட்ட ஒருவனுக்காக யார் உணவர் அவர் என்ன பண்ணாரு? என்ன கொடுத்தாரு? அது மாதிரி வேற யாராவது கொடுத்துருக்காங்களா உலகத்துல? வேற யாராவது கொடுக்கறது யாராவது வரப்போறாங்களா இனிமே? இப்படிப்பட்ட அன்பை பெற்றவர் அன்பை அறிந்து கொள்ளாமல் இன்னைக்கு மக்கள் பல கோயில்களை நம்புகிறார், பல மக்களை ஊழியக்காரர்கள். அப்ப தேவன் என் அன்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த அன்பை கொடுத்துட்டு இல்லையா? கொடுத்துருக்காரு இல்லையா? என் பாட்டு பண்ண பண்ணாங்க. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திட்டேன். உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல ஒரு தேவனை உலகத்தில் நான் அறிந்திட்டேன். இப்படிப்பட்ட தேவனை இந்த தபத்து நாட்களில் தியானிக்கும் பொழுது, ஒரு சிலுவை பாடலை தியானிக்கும் போது, சிலுவை பாடலை தியானிக்கும் பொழுது அவருடைய அன்பை பற்றி தியானிக்கிற மொழிய, ஐயோ அவர் அடிச்சுதானே, ஐயோ பிரார்த்து தீர்த்துட்டானே, ஐயோ சிலுவையை கிளம்பிட்டாரு, அவருக்காக துக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்படிப்பட்ட அன்பை வைத்ததற்கு நான் ஒழுங்கா நடக்கலைன்னு சொல்லி என்னை குறித்து நான் துக்கப்படணும் மொழிய இன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் 14 ஒப்பாரி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சுருவத்தை வச்சு செத்த பணம் மாதிரி தூக்கிட்டு போறாங்க. புதிதாக ஒரு காரியத்தை செய்த எண்ணி என்ன காரியத்துக்காக சிறுபாதை செய்யப்பட்டதோ நாம் மனம் வருந்தி மனம் மாற வேண்டும் எண்ணத்தை சிறுபாதை முடிகிறப்ப டோட்டலா அழிச்சு போட்டோம். மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஆலைகள் இன்னைக்கு ஒரு ஒப்பாரி பாட்டை பாட இருக்கிறாங்க. ஒப்பாரி பாட்டை பாடுறதுக்கான வந்தாரு. சிறுவை எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். வெற்றி நமக்காக சிறந்தவராக இருக்கிறார். அதுக்கு ஒப்பாரி பாடுறத நான் ஒழுங்கா நடக்கிறேன், உனக்கு நீ ஒப்பாரி பாடு. நான் இன்னும் மாறலையே, 50 வருஷமா சிறுபாதை பார்க்கறேன்னு, இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாவத்தை என்ன வச்சிருக்கிறேன்னு நீ உனக்கு ஒப்பாரி பாடு. எதுக்கு அங்க போய் ஒப்பாரி பாடு?
பாட வச்சு மக்களையும் பாட வச்சு மக்களை திசை திருப்பி இன்னைக்கு பிசாசாரம் இப்படிப்பட்ட காரியங்களாம் ஆலயத்துக்குள் புகுந்து கொண்டு என்ன பண்ணா இறந்து போன கடைசி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு துருவத்தை வச்சு 4 பேர் தூக்கிட்டு சோப்பட்டியை தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு காரியம். செத்து போன இயேசு அல்ல, உயிரோடு இருக்க இயேசுவை தான் நாம் ஆராதிக்கக்கூடிய செத்து போன இயேசுவை மக்கள் மத்தியில் என்ன இருக்கும்? ஐயோ இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்களேங்கிற துக்கம் இருக்கக்கூடிய அவன் செய்த பாவத்தை மனத்தை வச்சு அதற்காக மனத்தாபப்படவே என்ன பண்ணாது? கொஞ்சம் நெஞ்சமாக மனத்தாப்பட்டு கொடுத்தாங்கன்னா கடைசியில் என்ன பண்ணிடும்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, செத்து போனதுக்கு அழுதா போதும், ஒப்பரை வச்சா போதும், எண்ணங்களை கொடுக்கணும். அப்ப அந்த இயேசுவின் அன்பை அந்த இடத்திலே அவர் உயிர் வெட்டலையிலே அவர் கொண்ட அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அன்பை கொடுத்தார் அவரு? இவ்வளவு அன்பு யாராவது கொடுத்திருக்காங்களா? கணவனோ மனைவியா இருந்தா 40 வருஷம் 50 வருஷம் சேர்ந்து வாழ ஒரு அன்பு, பிள்ளைகள் இருந்தா ஒரு 40 வருஷம் சேர்ந்து வாழ்கிற ஒரு அன்பு, பெற்றோர் இருந்தால் 30-40 வருஷம் சேர்ந்து வாழ்கிற ஒரு அன்பு. ஆனால் தேவன், நீங்க பிறந்ததிலிருந்து பிறந்தப்ப தாய் தகப்பன் இருந்தீங்க, அப்புறம் மனைவி கூட இருந்தீங்க, அப்புறம் பிள்ளைகள் கூட இருந்தீங்க, வெவ்வேறு ஸ்டேஜில் தாண்டி வந்தீங்க. ஆனால் தேவன் நீங்க பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்குமா இறப்பதற்கு அப்புறமா இந்த அன்பை காட்டுகிறார். இந்த அன்பை யாருக்கு கொடுக்கிறார் அவர்? நீங்க யார்? இப்ப சீடனாக இருந்தால் அந்த அன்பை கொடுக்கிறார். முதல் காரியம் சமாதானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது கொடுக்கிறாரு அன்பை கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு வார்த்தை வாசிப்போம். யோவான் நற்செய்தி 15:11 வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சரி வாசிங்க, இன்னொருத்தர் வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன கொடுக்கிறார் அவரு? சந்தோஷத்தை கொடுக்கிறார். யார்கிட்ட எப்படி என்ன வார்த்தை திருப்பி படிப்போம்? என்னுடைய சந்தோஷம். யாருடைய சந்தோஷம்? அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷத்தை யார் கொடுக்கிறாரு? எனக்கு கொடுத்த. அடுத்து என்ன சொல்றாரு? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். உங்களில் எப்படி இருக்குமா? நிலைத்திருக்கும்படி. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். நிறைவாய் இருக்கும்படிக்கும். குறையாது, சந்தோஷம் குறையாது, அன்பு குறையாது, சமாதானம் ஏற்படாது. இப்படிப்பட்டதை யார் கொடுக்கிறது? இயேசு. நிறைவாய் இருக்கும்படிக்காக இதை செய்திருக்கிறார். இதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கிறார் அவரு? யாரு சீடன்? இப்ப வேதம் என்ன சொல்ல தனியா சொல்ல முடியாது. பைபிள் என்ன யார் சீடன் என்ன சொல்லுது? யார் சீடன் என்று சொல்லுது? பாத்திப்போம். மத்திய 28:18 பாத்திப்போம். மத்திய 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசியாகணும்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? சபைக்கு மெம்பர் சேருங்கன்னு சொன்னாரா? ஒரு மதத்தை ஸ்தாபிங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? சகலரையும் என்ன பண்ணும்? இன்னைக்கு என்ன சீக்கிரம்னா வேதத்தின் வார்த்தைகளை நாம் படிக்காமல் எல்லா கரையிலும் சர்ச்சில் 1000 பேர் இருந்தால் ஒரு சந்தோஷம், 500 பேர் இருந்தால் ஒரு சந்தோஷம், 100 பேர் இருந்தால் ஒரு சந்தோஷம், 1500 குடும்பங்களுக்கு சந்தோஷம். எத்தனை பேர் சீடர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் சீடர்களாக மாற்றப்பட்டிருக்க? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் என்ன பண்ணணும்? சீடர்களாக. அந்த சீடர்களுக்குத்தான் இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் இந்த அன்பையும் யார் கொடுக்கிறது? ஆண்டவர். இந்த சீடராக இருக்கலாம், எந்த சபையினாலும் இருக்கலாம். இங்கே இருந்தாலும் சீடராக இருப்பார், அங்கே இருந்தாலும் சீடராக இருப்பதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னது ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சபைகளும் ஒரு கோட்பாடு வைத்திருப்பார். அதை பற்றி நாம் பேச வேண்டியது. இப்போ நாம் யாருக்கு சீடனாக? தேவனுக்கு சீடனாக நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். பின்னே வரக்கூடாது யாரு?
சீடர் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. யாரை வெறுத்து? எல்லாரும் சொல்ல, யாரை வெறுத்து? தன்னைத்தான். உங்களை வெறுத்து என்ன பண்ணுவீங்க? உங்களை வெறுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? போயிட்டு அடுத்தது வாழவே பிடிக்கல, வெறுத்துட்டு என்ன பண்ணுவான்? இல்ல, வாழவே வெறுத்துதான் என்ன அர்த்தம்? தண்ணி உயிரை வெறுத்துட்டுன்னா என்ன செய்ய வேணாம்? என்ன படிக்க? தற்கொலை படிக்க சொல்றாரு ஆண்டவர். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். வாசிக்க, திருப்பி வாசிக்கிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இப்ப யாரெல்லாம் இயேசு பின்னால் வர விரும்புறீங்க? விரும்புறா கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுமா? என்ன பண்ணணுமா நீங்க? தன்னைத்தான் வெறுத்துனா என்ன அர்த்தம்? வாசிக்க அடுத்தது. தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. சிலுவையை அனுதினமும், ஒரு நாள் இல்ல, தபசு காலத்துல மட்டும் இல்ல, எப்போது? அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர். என்னை பின்பற்ற. அவர்தான் யாரு? இப்ப சீடர். மத்தேயு எழுத்துல கொடுக்கப்படும் மனைவியையோ தகப்பனையோ சகோதரியோ மகனையோ என் வெறுக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மனைவி வெறுத்து தள்ளி விடலாமா? என்ன சொல்லுது வேதம்? பிரதர் சொன்னார் கேட்டு உடனே வீட்டில் போய் மனைவி வேண்டாம், கணவர் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், போறேங்க விட முடியுமா? எதை சொல்ல விரும்புகிறார்? ஒரு சீடன் என்பவன் தன்னை வெறுக்க வேண்டும், மனைவியை வெறுக்க வேண்டும், கணவனை வெறுக்க வேண்டும், பிள்ளைகளை வெறுக்க வேண்டும், பெற்றோரை வெறுக்க சரியா சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் நான் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர், ஆண்டவருக்கான இதை விட்டுட்டா ஐஸ்கிரீம். கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர், ஆண்டவருக்கான அப்படின்ட்டா கறி சாப்பிட இப்படி மனைவி ரொம்ப பிடிக்க ஆண்டவர். ஆண்டவருக்கு பிரியமத்துக்கு என்ன பண்ணா மனைவி விட்டுட்டு சொல்ல முடியுமா? என்ன பிரயோஜனம் இதில்? அதனால ஒரு சில பேர் வெறுப்பதற்கு இப்படித்தான் போதிக்கிறார். அதை விட்டு தள்ளிட்டு வந்துடும், கணவனம் எல்லாம் விட்டு வந்துடணும்ட்டு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உதாரணமாக நம்ம பிரேயருக்கு செங்கல்பட்டில் ஒரு சகோதரி, அவர் வந்து ஒரு சிஸ்டர், எனக்கு ரொம்ப நாள் பாருங்க ஊருக்கு வந்து தொடர்பு கொள்ள முடியல. அவங்க பாரண சொல்லுறது அவர்கள் என்ன பண்ணார்கள், ஒரு சிஸ்டர் நடக்கிற பிரேயருக்கு போனாங்க. அங்கே போய்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நீ கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் இந்த பிரேயருக்கு வர முடியாது, நீ உன் கணவனோட உறவெல்லாம் துண்டிச்சுட்டு வந்தாதான் இந்த பிரேயருக்கு வர முடியும். நான் முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னாங்க, முதல்ல அந்த சிஸ்டர் போகிறது நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணு. இது பிசாசோட உபதேசம். அவர்கள் ஒரு அர்ப்பண வாழ்வுக்கு போயிட்டாங்க. ஓகே, நீங்கள் குடும்ப வாழ்வில் இருக்கிறவர்கள் குடும்ப உறவோடு வாழ்வுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியம். இதை விட்டுட்டு போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவர் எங்கேயும் வேணும்ல. இப்படி வெறுத்தது என்றால் இப்படி விட்டுட்டு போறது கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க, மனைவியோ கணவனையோ வெறுக்காதவன் எனக்கு தகுந்தவன் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு அவங்க ஒரே குழம்பி போய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, முதல்ல அங்கே போகிறத முதல்ல நீங்கள் முதல்ல ஒன்றுமே நீங்கள் எங்கேயும் ப்ரேயருக்கே போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தனியாக உட்காந்து வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தடங்கள்லாம் ப்ரேயர் வைங்க, போவாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சத்தியத்தை தனியாக தெரிந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணாங்க, நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட விட்டுட்டேன். எதுக்காக? இயேசு நேசிக்கிறதுக்காக ரொம்ப விரும்பின பிரதர் ஐஸ்கிரீம். என்ன பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டேன், பிரதர் சொல்ல நான் பிரியாணி ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டேன், பிரியாணி என்ன பண்ணிட்டேன். அப்போ இயேசு ஒரு பிரியாணிக்கும் ஒரு ஐஸ்கிரீமுக்கும் ஒரு காஃபிக்கு என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக. இயேசு நம்பி எதுக்கு ஈக்குவலாக்கும்? இப்படிப்பட்ட சிந்தனைகளாக எங்கேருந்து நமக்கு வந்தது புரியல. ஆனால் நம்ம மத்தியில் எல்லாரும் மத்தியிலும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குது. எங்கேருந்து வந்து இன்னைக்கு பூந்துருச்சு. இப்போ வெறுத்தலைனாலும் என்ன என்ன செய்யணும்? இப்போ இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்காங்க, வீட்டில் ஒரு காரியம் பற்றி பேசுகிறாங்க. அப்போ யாரையும் மையமாக வைத்து அதை பேசுகிறார்கள். பிரதர் வீட்டை எடுத்து இவங்க 2 பேர், இந்த பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி ஒரு காரியம். இப்போ யாரை சென்டர் பண்ணி அந்த பேச்சு நடக்குது? இப்போ யாரை சென்டர் பண்ணி நடக்குது? பிள்ளைகளை சென்டர் பண்ணி நடக்குது. முடிவுகள்லாம் யாரை சென்டர் பண்ணி எடுக்கிறோம்ப்பா? அவங்க குடும்பத்தின் நிலைமை, இவங்க குடும்பத்தின் நிலைமை, இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா குடும்பத்தின் நிலைமை, அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை நிறுத்தி சென்டர் பண்ணி ஒரு முடிவு என்ன பண்ணார்கள், எடுக்கிறார். இதுதான் மனித காரியம். தேவனுக்குரிய பிள்ளை சீஷர்களாக நாம் இருந்தால் யாரை முதலில் மையமாக வைப்போம்? முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு ஜெபம். ஆண்டவரே, மகளை குறித்த காரியங்கள் எங்களுக்கு செய்ய, நாம் என்ன செய்யணும், எங்கள் சிந்தனையில் இருந்து செயல்படுத்த ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆலோசனை போய் யார் அங்கே இடர்படும், யார் 4 பேருக்கு மேலே +1 யார் வருவாங்க? இப்போ யாரை சென்டராக வச்சிருக்கோம்? முடிச்ச பிறகு ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த முடிவை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி சொல்றப்ப யாருடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? இப்போ யாரை சென்டர் பண்ணிட்டாங்கப்பா?
ஒரு திருமணம் நடக்குது, ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது, எத்தனை இடங்களில் நாங்கள் போகிறோம் பார்க்கிறோம். ஒரு ஜெபம் கிடையாது. எத்தனை தட்டு, நல்ல நேரம், முகூர்த்த நேரம், தாலி கட்ட நேரம், முகூர்த்த நேரம், நல்ல நேரம், இதை பார்க்கிறார்களுடைய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்களா? எப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஜெபமணி ஒரு ஆசீர்வதித்தார்களா? அந்த வழிகள்லாம் ஆண்டு இருக்கிற வழிகாட்ட பார்க்கல. நல்ல நேரம், முகூர்த்த நேரம், ராகுகாலத்தில் நடத்தக்கூடாது, யமகண்டத்தில் நடத்த, இதிலே தான் இருக்கிறார்கள். அப்படி எதை சென்று பண்ணியிருக்கிறார்கள்? ராகுகாலத்தை யமகண்டத்தை கண்டுபிடித்த மனிதனுடையாக பேசுகிற பிசாசை மையமாக வைத்து அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுது. எத்தனை திருமணங்களை பார்க்குற சாமியார்ட்ட நோட்டீஸ் கொடுப்பாங்க, கொண்டாந்து போயிட்டு என்னது தாலி கட்ட நேரம் ஆயிடுச்சு, பிரசங்கத்தெல்லாம் அப்புறம் வச்சு ஒரு ஊழியக்காரை இழிவுபடுத்தினாலும் பலிபீடத்தை இழிவுபடுத்துறது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்களை அழைத்து பிசாசு சொல்லும் சத்தங்களை கேட்கக்கூடிய யாரு சென்றாராங்க? பிசாசு. இப்படித்தான் நம் வாழ்க்கையை பிசாசு பல வழிகளில் சென்றாக மாறிவிடுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப யாரை மையமாக நான் கொண்டாந்து வைக்கணும்? இயேசுவை மையமாக வச்சா யாரை தள்ளிட்டோம்? மனைவி சொல்றதை தள்ளிட்டோம், கணவன் சொல்றதை தள்ளிட்டோம், பாப்பா சொல்றதை தள்ளிட்டோம், அந்த பாப்பா சொல்றதை தள்ளிட்டோம். யார் சொல்றதை கொண்டாந்து வைக்கிறோம்? இதுதான் தண்ணியே என்னை வெறுத்தேன். வெறுத்தேன் என்ன அர்த்தம்? நான் சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் மேல? இயேசு என் வாழ்க்கையின் மையமாக என்ன பண்ணணும் இருக்கு. எல்லாரும் காம்பஸ்ல ரவுண்ட் சர்க்கிள் வரைவீங்க, மைய புள்ளி ஒன்று வச்சிருக்கீங்க. சர்க்கிள் இப்படி கை எடுக்காம ஒரு சுத்தும், பாதி சுத்துனா கை சுத்தாது. உடனே என்ன பண்ணுவோம்? காம்பஸ் எடுத்துட்டு திருப்பி சென்டர்ல வச்சு அந்த பக்கம் சுத்துவோம். சுத்தி முடிக்கிறப்பதான் தெரியும். என்ன தெரியும்? ஒரு வட்டம் இல்லை, எத்தனை வட்டம் இருக்கும்? 4-5 வட்டம். ஏன் 2 வட்டம் வந்துச்சு? 4 இருக்க போட்டு பழகு. ஏன் 4-5 வட்டம் வந்துச்சு? என்ன ஆயிடுச்சு? மையப்புள்ளி என்ன ஆயிடுச்சு? இப்ப ஏன் மாறிச்சு? இப்பதான் இயேசு மையப்புள்ளி இருந்து அந்த மையப்புள்ளி மாறிடுச்சுன்னா 4-5 வட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எந்த வட்டத்துல போது நம்மளுக்கு என்ன பண்ணாது? இப்படித்தான் இன்னைக்கு நாம ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த கிறிஸ்துவே என் வாழ்க்கையின் மைய புள்ளியாக இருப்பதுதான் தன்னையே எடுத்து. அப்ப மனைவி சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, கணவன் சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, பிள்ளைகள் சொல்றது யாரு சொல்லுது? அவர் சொல்லுவதுதான் இந்த வீட்டுல என்ன பண்ணும் நடக்கும். அவர் சொல்வது முடிதான் நாங்கள் என்ன பண்ணுவோம் நடப்போம் என்று நான் உறுதியோடு ஒவ்வொரு காரியத்திலையும் இருக்கப்ப. அப்படி காலையில் எழுந்தவனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் அடுத்த வேலை, ராத்திரி படுக்கிறப்ப ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் எங்க தூக்கம். இப்படி ஒவ்வொரு நேரம் இருக்கும்போதுதான் அந்த சென்டர், வீட்டின் சென்டர் யாரா இருக்க போறா? அதைத்தான் ஆண்டவர் அந்த வார்த்தை வழியாக என்னை ஒருவன் வார்த்தை 10 வசனத்தை திருப்பி பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தன்னைத்தான் வெறுத்து என்ன புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம வீடுல நினைச்சப்ப முடிவுல யாரை வச்சிருக்கிறோம்? நமக்கு புரியலன்னா இன்னொரு பெரியவங்களை கூட்டு வந்துச்சு முடிவு. பெரியவர் யாராக? பெரியவரே இயேசுவாக. இவரை சென்றபடி நாம் எடுக்கிறப்ப முடிவுகள் எல்லாம் தேவனுக்குரியவர்களாக இருக்கும். அடுத்து கடைசி ஒரு வசனம் வார்த்தை முடிப்போம். 1 கொலோசியர் 15:16. 1 கொலோசியர் 15:16. கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் அவருக்குள் எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் இருக்கிற சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே உலகத்துல படைக்கப்பட்டது யாருக்காக படைக்கப்பட்டது? அவருக்கென்றும் அவருக்குள்ளும் என்ன பண்ணுது படைக்கப்பட்டது. உலகத்துல சந்திரன், சூரியன், நட்சத்திர கூட்டம் எல்லாமே யாரை மையமாக வைத்திருக்கு? வன விலங்குகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் எதை மையமாக வைத்திருக்கு? சமுத்திரத்து மச்சங்கள் எதை மையமாக வைத்திருக்கு? தண்ணீர்கள், மேகங்கள் எல்லாம், வானங்கள் எதை மையமாக வைத்திருக்கு? அப்ப உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் இயேசுவை மையமாக வைத்திருக்கு. யார் மட்டும் மையமா வைக்கல? உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உணவு ஊட்டுகிறீர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உணவு ஊட்டுகிறீர். சங்கீதத்துல ஒரு வசனம் வரும், திமிங்கலங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடும் சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்தாருன்னா சாப்பாடு, இல்லைன்னா என்ன பண்ணுவது? அது வேற யார்கிட்டயும் சாப்பாடு கேட்கறது. யாரை மையமா வைத்திருக்கவையெல்லாம்?
உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், எல்லா நட்சத்திர கூட்டங்களும், எல்லா இயற்கைகளும் தேவனை மையமாக வைத்தது. அப்போ அதனால மையமாக வைத்ததுனால அவையெல்லாம் செழித்து வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் யார் மையமாக வைக்கிறப்ப? நாம மையம். என்னாச்சு? சென்டர் என்னாச்சு? இப்போ மாறி போச்சு. ஒரு சென்டரில் 4 சென்டரில் 5 சென்டராக மாறி ஒவ்வொரு நாளும் ஒரு சென்டர் நம்ம ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். திருப்பி வாசி பண்ண வசனத்தை ஒன்று புரிந்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். முந்தின பேரும் பின்னால் வரல, அவரு அப்புறமா கடவுள் வரல. எப்போ வந்தார் கடவுள்? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்குள். அடுத்தது பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்தில் உள்ளவைகளும், உலகத்தில் உள்ளவைகளும், உலகத்தில் உள்ளவைகளும், காணப்படுகிறவைகளும், காணப்படுகிறவைகளும், காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே யாருக்கு சென்டரா இருக்குது? இப்ப அப்ப நாம் மட்டும் தனியா விலகி சென்டர் விட்டு விலகி போனால் யார்கிட்ட கேள்வி மாட்டுவோம்? அழகையின் கையில் நாம் போய் மாட்டுவோம். அதனால தான் குடும்பங்களிலே பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும். அவருடைய சீடராக நாம் இருக்க வேண்டுமானால் யாரை மையமாக வைத்திருக்கணும்? இதுதான் கருது. சீடராக பெரிய காரியம்லாம் கிடையாது. ஆண்டவரை மையமாக நம் வாழ்க்கையில வைத்திருப்பது சீடத்துவம். அங்குள்ள போதகர்கள் அல்ல. ஒரு சில பேர் போதகரை சென்டரா வச்சு வாழ்க்கை நடத்துவார். ஒரு சில பேர் சாமியார்களை பங்கு சாமியாரை சென்டரா வைத்து அவர் சொல்வதெல்லாம் என்ன நல்லதாக தப்பாதானா செய்து ஒரு வாழ்க்கை நடத்தார். ஒரு சில பேர் பாஸ்டர் நம்பி அவர் சொல்வது செய்தால் நல்லதோ கெட்டதோ சேர்ந்தவர்களாக செய்வார். ஒரு சில பேர் ஒரு சில கோயிலை நம்பி என்ன பண்ணுவாங்க? அங்கே தேவையானதெல்லாம் அது மாட்டுக்கு அது தேவையே இல்லையாக தெரியாமல் செய்து கொண்டே இருப்பார். யாரை நம்பி நான் எல்லாத்தையும் செய்யணும்? தேவனை நம்பி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் யாரா மாறுவோம்? அப்ப இதற்கு எங்க சர்ச்சில் அதை சொல்லலன்னு தேவையான எங்க கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே இந்த வேதத்தை படித்தால் ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணாரு? உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா இந்த எண்ணங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த இயேசுவை சென்டரா வச்சுதா இப்ப என் எண்ணங்கள் என்ன மாறும்? இப்ப யாருக்குரியதா மாறும்? யாருக்குரியதா மாறும்? அப்ப என்னுடைய தீர்மானங்கள் யாருக்குரியதா மாறும்? மாறும். சத்தமா சொல்லுங்களேன். இப்ப என்னுடைய செயல்பாடுகள் யாருக்குரியதா மாறும்? இதுக்காக நான் போய் என் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் முட்டி தேய்ச்சிட்டு நான் போகணுமா? கால் வலிக்க நான் போகணுமா? வயிறை காய போட்டு இருக்கணுமா? வெயில கடுவையில நடந்து போகணுமா? தேவையில்லை. என்ன செய்யணும்? நம்ம இயேசுவின் வாழ்க்கையை மையமாக வைத்துக் கொண்டாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரோடு நாம் உறவாடுகின்றதுனாலே பாவங்கள் நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாது? தீண்டாமல் விலகி போய்விடும். எண்ணங்களை மனதில் வைத்து ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஆத்துமாவை திடப்படுத்த வேண்டும். உபவாச நாட்களிலே ஆவியான நம்முடைய மனிதனுடைய ஆவிக்குள் இருந்து பேசுகிற வார்த்தை என் ஆத்துமாவை திடப்படுத்தும் பொழுதுதான் என் எண்ணங்கள், என் தீர்மானங்கள், என் செயற்பாடுகள் எல்லாம் அதை ஒட்டித்தான் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவரோடு இருக்கணும்னால் என் கிறிஸ்து என் வாழ்க்கையின் எப்படி இருக்கணும்? மையமாக. ஏதோ ஒரு ஓரத்துல இயேசுவை வச்சுட்டு ஊர்கா மாதிரி தொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் உணவாக என்றைக்குமே எப்படிப்பட்ட எண்ணங்களை நம் மனிதர் ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே பொருத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய சந்தோஷம் அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற அன்பு, இது 3 தான் ஒரு உலகத்துல மனுஷனுக்கு தேவையானது. மனுஷனுக்கு தேவையானது எதுக்கு குடும்பமாக வாழ்றோம்? அன்பை பகிர்ந்து கொள்ள. அதன் மூலம் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு சந்தோஷம். அதன் மூலம் என்ன இருக்கணும்? நமக்கு யார் தரேன்னு சொல்றா? இப்ப யார் பின்னால போகணும்? நாம இப்ப அந்த பின்னால் போக அவரை நாம் மையமாக நம் வாழ்வில் மையமாக வைத்து வரும்பொழுது தேவன் கண்டிப்பாக நம் எண்ணங்கள், நம் தீர்மானங்கள், நம் செயல்கள் எல்லாம் மாற்றி அமைப்பார். எண்ணங்களோடு சகோதரரை தேர்ந்து நாம் இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்படி உட்கார்ந்திருப்போம். பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை வெறும் விசுவாசியாகவோ பக்தனாகவோ அல்ல,
ஒரு சீடனாக நம்மை அழைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு எப்படி நாம் சீடனாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரும்போது சீடனாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளதே. எங்களை நாங்கள் சுய லாபத்துக்கோ சுய கௌரவத்துக்கோ நாங்கள் இடம் கொடுக்காதபடி எனக்குள் வாழும் நானவர் ஆலயம் எனக்குள் இயேசு என்றபடி எனக்குள் வாழ்கிற இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீர் நாளை எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறப்பா. எல்லாமே சகலமும் காண்பவைகளும் காணப்படாதவைகளும் துரைத்தனங்களோ அதிகாரங்களோ எல்லாமே அவருக்குள் அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறதே. அதே நாங்கள் உணர்ந்த மக்களாக எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை மையமாக கொண்டு வாழ இந்த நாளில் கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பு தகப்பனே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றிகரமான சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்களுக்கு வாழ்ந்து காட்டி சிலுவையில் எங்களுக்கு வெற்றியின் சிறந்து கொடுத்தீரப்பா. அந்த வெற்றியின் மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ சீடனாக இருப்பவனுக்கு நீர் கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் எங்களுக்கு அமர்கள் கொடுக்கிற தகப்பனாக நீர் இருக்கிறீரப்பா. அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீரே. எல்லாவற்றிலும் அன்பே மேலானது. அந்த நீர் எங்கள் மேல் வைத்திருந்த அன்பினால் உண்மையே எங்களுக்கு பலியாக கொடுக்கிறப்பா. லேற பெற்ற ரத்தத்தை எங்களுடைய பாவங்கள் கழுவுவதற்காக நீ சிந்தியிரானது. அந்த அன்பில் உமது அன்பிலும் மற்ற மக்கள் மேல் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக என்று கொடுத்த அந்த கட்டளையின்படி பிறரையும் நாங்கள் நேசிக்கூடிய அன்பிலும் என்றைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்த சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்றபடியாக நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் அந்த சந்தோஷம் எங்களுக்கு நிலைத்திருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீரப்பா. இந்த நாளில் கற்றுக் கொடுத்த அந்த ஆழமான சத்தியத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். உமது வாழ்க்கையில் துக்கம் என்பது இல்லை. நீ மீண்டும் சொல்கிற வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் கொடுக்கிற துக்கங்கள், வருத்தங்கள், வேதனைகள், அழகை கொடுக்கும் காரியங்கள் எல்லாம் எங்களை மாட்டி வதைத்துக் கொண்டு இருந்தாலும் நீர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கும் வசனம் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். அந்த சந்தோஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் சந்தோஷத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களையே நாங்கள் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்வின் மையமாக நீர் இருந்து எங்கே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்தும் போதும் எங்களுடைய ஆலயத்தை நடத்தி செல்லும் போதும் எங்களுடைய ஜபக்குழுவை நடத்தி செல்லும் போதும் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று எங்களுக்கு இந்த நாளை உணர்த்தினீரே. உண்மையே மையமாக வைத்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முதல் வெளி வேஷமாகவோ இல்லை உலகம் பார்க்கும்படியாகவோ நாங்கள் இந்த தவக்காலத்தை செயல்படுத்தாமல் உமக்கு பிரியமானதையே செய்ய எங்களோடு இந்த வழிநடத்தமாய் மது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் கொடுக்கிற சமாதானம், நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, நீர் கொடுக்கிற சந்தோஷத்தில் நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க, இன்றைக்கு மட்டுமல்ல ஆயுள் முழுவதும் நிலைத்திருக்க நாங்கள் எங்களை ஒரு கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா. உங்களது பரிசுத்த சமூகம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படியே நம்ம ஒப்புக் கொடுப்போம். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமான வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அப்படி அர்ப்பணிப்போம். இதுவரை நாம் நம் குடும்பத்தில் இயேசுவை மையமாக கொண்டிராமல் இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு இந்த நாள் முதல், இந்த நிமிடம் முதல் இயேசுவினுடைய வாழ்க்கையில் மையமாக கொண்டு வாழ, வாழ்க்கை நடத்த, மற்றவர்களுக்கும் அதை எடுத்துச் செல்ல சீடராக அழைத்திருக்கிற அந்த இயேசுவுக்கு ஏற்ற சீடர்களாக வர நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து அப்படியே அர்ப்பணிப்போமா? என் ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. தகப்பனே, இந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் அது கருத்தில் அர்ப்பணித்து விட்டமையா. எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் உமக்கு சொந்தமானவரே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே சொந்தமாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரே விண்ணப்பம், என் ஆத்துமா, என் எண்ணங்கள், தீர்மானங்கள், செயல்பாடுகள் எல்லாம் ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று, நான் சீடனாக மாற வேண்டும் என்று என் கையில் ஏந்தி பாடும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சொல் மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு தகப்பனே, உம்முடைய சீடனாக மாற இந்த உபவாச நாட்களிலே, இந்த தபச நாட்களிலே இடத்தில் கூடியிருக்கும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அடிமைக்கும் நீர் உணர்த்தினீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் 1000 தான் தபசுகள் இருந்தார், 1000 தான் ஜபங்கள் செய்தார். உண்மை மையமாக வைத்து வாழாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. 4 வட்டம் 5 வட்டம் வந்துடும் திருப்பி. எது உண்மையான மையம்னு தெரியாமல் போயிடும். எப்படித்தான் நாங்கள் அறிமுதி கொண்டிருக்கிறோம். நாள் இந்த சத்தியத்தை எங்களுக்கு போதித்து எங்களை மையப்பொருளாக நாங்கள் வைத்துக்கொள்ள அறிவுறுத்தினீர்கள். அதற்காக நன்றி. என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் பேச்சிலும் மூச்சிலும் இயேசுதான், இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளுக்கு கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆவியிலே மறைந்திருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை நாங்கள் கற்றுக்கொண்டு காம்பஸின் வட்டத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி இந்த மையப்பள்ளி நீர்தான், நீர்தான், நீர்தான். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ எங்களை ஏற்று வழிநடத்துங்க. இதன் மூலமாக நீர் கொண்டு வந்த சமாதானம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் இருக்கட்டும். நீர் கொடுத்த அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் இருக்கட்டும். நீர் கொடுத்த அந்த அன்பு எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் செல்லுகின்ற சபைகளில் அந்த அன்பும் சந்தோஷமும் சமாதானத்தையும் நாங்கள் கொண்டு செல்ல எங்களை ஒரு கைவாகத்து பயன்படுத்தும். அந்த கரங்களில் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் எங்களை நிலைத்திருக்கும்படி, எப்படி அப்போஸ்தலர் அனைவரும் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டார்கள் என்பது போல நாங்கள் இதை சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவராக இருக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இல்லை அங்கே பக்கத்தில் வலது பக்கம் உள்ளவங்களுக்காக, இல்லை ஆள் இல்லைன்னா இடது பக்கம் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே இவர்களை ஒரு சீடராக மாற்றும். ஆண்டவரே இவர்களை ஒரு சீடராக மாற்றும். இவர்களுடைய சந்தோஷத்தை நிரப்ப பண்ணும் ஆண்டவரே. நீ நிரப்ப பண்ணும் ஆண்டவரே. நீர் கொடுத்த சந்தோஷம், நீர் கொடுத்த சமாதானம், நீர் கொடுத்த அன்பு இவரிலும் இவருடைய குடும்பத்திலும் நிலைத்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம், நன்றி ஜெபம் சொல்லுவோம். சோதரம் ஆண்டவரே, நன்றி ஒரு துதிக்கிறோம் அப்பா. அந்த ஆராதனை அப்பா தோற்றம் முடியும் வரை நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் எங்களை நடத்தி கொடுத்த கிருபை நன்றி சொல்கின்றோம் அப்பா. உலக மறைத்து கொண்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு ஆண்டவரை வைத்த ஒரு விண்ணப்பத்தையும் பதில் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கின்றோம் அப்பா. சுகபத்திரமாக வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு மீண்டும் அப்பா சுகத்தோடு
மன மகிழ்ச்சியோட சமாதானத்தோடு ஆண்டவரே உம்முக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முக்கு சீடராக சிடத்தியாக கலந்து செல்ல தேவன் கிருபை தந்தீரே. அந்த ஈவுக்காக கொடாமல் நன்றி சொல்றோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வாதம் பாதுகாத்து பலப்படுத்தும். துதிக்க அந்த மகிமையாவையும் ஒருவருக்கே செலுத்தி வச்சு நல்ல பிதாவே வாக்குத்த செல்வோம். ஒரு கர்த்தர் சங்கீதம் 34:1 வாக்கு சொல்லுவோம். கர்த்தரை நான் எக்காலமும் துதிப்பேன். தனிப்பட்ட வாக்குத்த சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட காக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்கப்பட்டு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உடைய சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். வாழ்வின் மையம் கிறிஸ்துவா உலகமா? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.